மாணவ செல்வங்களே, பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்தோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்தோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்படி இருக்கும், ஆக்டிவ் வாய்ஸில் பேசிவ் வாய்ஸில் எப்படி இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, பாஸ்ட் கண்டினியூஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஆக்டிவ் வாய்ஸில் வில், ஷல், பி, வெர்ப் ஐஎன்ஜி, வில் பி வெர்ப் ஐஎன்ஜி, ஷல் பி வெர்ப் ஐஎன்ஜி இருக்கும். பேசிவ் வாய்ஸ் அதுக்கு கிடையாது. அந்த கான்செப்ட் நமக்கு தெரியும் ஏற்கனவே. இது கீவேர்ட்ஸ்னால் பை திஸ் டைம் டுமாரோ, அட் திஸ் டைம் டுமாரோ, பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த், அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த். அதான் பை திஸ் டைம்னு போட்டு ஃப்யூச்சர், பை திஸ் டைம் போட்டு எல்லாமே ஃப்யூச்சர் டைமாக இருக்கும். ஃப்யூச்சர் டைம் ரொம்ப முக்கியம், ஃப்யூச்சர் டைமாக இருக்கும். அடுத்து பை 5 o'clock டுமாரோ, அல்லது ஏதோ ஒரு 5 o'clock 7 o'clock ஏதோ ஒரு டைம் போட்டு இது ஃப்யூச்சர் டைமாக இருக்கும். டியூரிங், இது ஃப்யூச்சர் டைம், டியூரிங் ஜூலை 2021 அப்படின்னு இந்த மாதிரி கான்செப்ட் தான். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். சின்ன வகுப்புமான செல்வங்கள் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பரவாயில்ல, என்னமோ சார் எழுதி போட்டுக்காரு, நம்ம எழுதுறோம்னு எழுதிக்காங்க, போக போக புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்யூச்சர் கண்டினியூஸில் நம்ம சொல்கிறதுக்குள்ள தகவல் இவ்வளோதான். இப்போ an action before given time in future, an action is continuous. கண்டினியூஸாக இருக்கான் எங்க, பிஃபோர் ஏ கிவன் டைம் இன் ஃபியூச்சர், எதிர்காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த டைத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி கண்டினியூவாக நடக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் போடணும். இதுதான் கான்செப்ட். புரியறதுக்காண்டி எழுதியிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. புரியறதுக்கு முயற்சி செஞ்சு பார்க்கணும். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் எப்படி இருக்கும், வில் பி, ஷல் பி, வெர்ப் ஐஎன்ஜி இருக்கும். இங்கே பாருங்கள், ஐ டேஷ் டு டெல்லி பை நெக்ஸ்ட் வீக். பாருங்கள், நெக்ஸ்ட் வீக்னா ஃப்யூச்சர், பை நெக்ஸ்ட் வீக், பை நெக்ஸ்ட் வீக். அப்போ என்ன அர்த்தம், அடுத்த வாரம் இந்நேரம் நான் டெல்லிக்கு போய் கொண்டு இருப்பேன் அப்படின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ கோ, ஐ சப்ஜெக்டு, ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஐ வந்தாலும் என்ன இருக்கும், ஷல் பி கோயிங். இதுதான் கான்செப்ட். பாருங்க, ஷல் பி கோயிங். நம்ம வெர்பில் இந்த டென்ஸ் ஃபார்மில் படிச்சுட்டு வந்திருக்கோம். ப்ரெசன்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள், ஃப்யூச்சர் சிம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் வரையும் பார்க்கலாம். இப்போ ஒன்றுலேயும் இந்த வெர்பு மாறுது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுது. கோவா மாறுது, கோஸா மாறுது, வெண்டா மாறுது, வில் கோவா மாறுது, சல் கோவா மாறுது, ஆம் கோயிங்காக மாறுது, இஸ் கோயிங்காக மாறுது, ஆர் கோயிங்காக மாறுது, வாஸ் கோயிங்காக மாறுது, வேர் கோயிங்காக மாறுது, வில் பி கோயிங்காக மாறுது, சல் பி கோயிங்காக மாறுது. இந்த இடத்துல என்ன மாறுது, சல் பி கோயிங். ஏன்னா சல் பி கோயிங்கிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஏன் ஃப்யூச்சர் கண்டினியூஸ், பை நெக்ஸ்ட் வீக் இருக்குது. இந்த புரிதல் இருந்துக்கிட்டே இருக்கணும், புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து பாருங்கள், லதா டேஷ் ஆல் த மார்னிங் டுமாரோ, நாளை காலை முழுவதும் அவள் பயணம் செய்து கொண்டே இருப்பாள் அப்படிங்கிறது. இது டுமாரோன்னா ஃபியூச்சர் தான், ஆனால் ஆல் த மார்னிங் டுமாரோ அப்போ எதிர்காலத்தில் ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்குது. அப்புறம் லதா வில் பி ட்ராவலிங், will be traveling all the morning tomorrow. இதுதான் கான்செப்ட். அடுத்து பாருங்க, மை பிரதர் டேஷ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் 5 PM to 7 PM tomorrow. நாளைக்கு தான், ஆனால் 5 மணிலேருந்து 7 மணி வரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, அவள் ஃப்ரெண்டோட விளையாண்டுக்கிட்டு இருக்குப்பா. அப்போ கண்டினியூ, ஃப்யூச்சரில் கண்டினியூவாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸ், மை பிரதர். அப்போ என்னது, will be playing. அடுத்து பாருங்க, we dash a history lesson next period. அடுத்த பீரியட்னா ஃபியூச்சர். நமக்கு ஹிஸ்ட்ரி லெசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், ஹேவ் பெற்றிருக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், அடுத்த பீரியடு ஹிஸ்ட்ரி கிளாஸ்னால் அப்படியே முடிஞ்சிடாது, அடுத்த பீரியடு அது என்ன கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்னது, வி ஷல் பி, இது வெர்பை என்டி பண்ணால் ஹேவிங். ஹேவுங்கிறது வெர்பாகவும் ஆகிருக்கும்.
ஆக்சிலரி வெர்பு இருந்தாலும் மெயின் வெர்பு ஆக்ட் பண்ண ஷல் பி ஹேவிங். சில பேர் வில் பி ஹேவிங்னு எழுதுகிறாங்க, தப்பு இல்லை. ஷல் பி ஹேவிங் எ ஹிஸ்ட்ரி லெசன் நெக்ஸ்ட் பீரியட். ஸ்டூடெண்ட்ஸ் டேஷ் லெசன் ஃப்ரம் ஆன்லைன் கிளாஸ் அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த். இப்போ அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த் ஃப்யூச்சர் ப்ரெசண்டே நடக்குது, இருந்தாலும் டைம் உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி ஃப்யூச்சரில் மாணவர்கள் ஆன்லைன் கிளாஸில் பாடமெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்யூச்சரில் சொல்கிறோம், ப்ரெசண்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த் அப்படிங்கிறதுனால இது ஃப்யூச்சர் கண்டினியூஸ். அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ப்ரிப்பேரிங் லெசன் ஃப்ரம் ஆன்லைன் கிளாஸ் அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த். இந்த அளவுக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் இருக்கும். நம்ம உதாரணம் எப்படி எழுதி போட்டிருக்கோம் புரியணுங்கிறதுக்காண்டி. ரொம்ப ரேராக தான் அதெல்லாம் வரும், இருந்தாலும் மாணவ செல்வங்கள் இந்த புரிஞ்சுக்கிறானோ இப்படி 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 தான் வரணுமானு புரிஞ்சுக்கிறானோ. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஃபாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், இந்த கண்டினியூஸில் உள்ளது நம்ம முனை இப்போ பார்த்துருக்கோம். இதை ஃபாலோ பண்ணுங்க. வாழ்த்து. மாணவ செல்வங்களே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் பார்த்தோம். ஏற்கனவே ப்ரெசன்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள், ஃபியூச்சர் சிம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ ப்ரெசன்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள், ஃபியூச்சர் சிம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸை கம்பைண்டாக ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி சம் எக்ஸாம்பிள் எழுதி போட்டிருக்கேன். ஏன்னா ரீகலெக்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், டேஷ் தேர் எனி மெசேஜ் ஃபார் மீ டுடே. இப்போ டுடேன்னு வந்துருச்சு, ப்ரெசண்ட் சிம்பிள் டுடே. இப்போ பி வர்ப் இருக்குது, இங்கே தேர் இருக்குது, பி வர்ப் இருக்குது, தேர். எனி மெசேஜ் இது சிங்குலர் ஃபார்ம். அப்போ என்னது பி வர்ப்னா ப்ரெசண்டில் இஸ் தேர் எனி மெசேஜ். இந்த இஸ் தேர் எனி மெசேஜஸ், இஸ் தேர் எனி மெசேஜ். இப்போ சம் மெசேஜஸ் அப்படின்றது நல்ல ப்ளூரல் ஃபார்மில் இருந்தால் ஆர் தேர் அப்படின்னு போடணும். இதை பொறுத்தவரை இஸ் த எனி மெசேஜ் ஃபார் மீ டுடே. த ஃப்ரெண்ட்ஸ் டேஷ் ரெகுலர்லி ஆன் சண்டே. ஆன் சண்டே ரெகுலர்லி பாருங்க, ரெகுலர்லின்னு வந்திருக்கு. ரெகுலர்லின்னா ப்ரெசன்ட் சிம்பிள். த ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்குவாங்க, மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ப்ரெசண்ட் தான் மீட். இது சிங்குலராக இருந்தால் மீட்ஸு, ப்ளூரலாக இருந்தால் மீட். எ வைல்டு வெரைட்டி ஆஃப் லிக்விட்ஸ், அதிக எண்ணிக்கையிலான திரவங்கள், திரவ பொருட்கள், திரவம் அதிக எண்ணிக்கையிலான. எ வைல்டு வெரைட்டி ஆஃப் லிக்விட்ஸ் டேஷ் இன் கெமிக்கல் பிளான்ட்ஸ். வேதியியல் ஆய்வகங்களில் அதிக எண்ணிக்கையிலான, அதிக மாதிரியான, அதிக வகையிலான திரவங்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத கான்செப்ட். இந்த வைடு வெரைட்டி ஆஃப் லிக்விட்ஸ், இந்த லிக்விட்ஸுங்கிறது ப்ளூரல் ஃபார்மாக இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது வைடு வெரைட்டி தான். இந்த வைடு வெரைட்டி அப்படிதான் யூஸ் வர்பு. இப்போ நல்லா கவனம் பார்த்தோம்னா எ வைடு வெரைட்டி ஆஃப் லிக்விட்ஸ் டேஷ் இன் கெமிக்கல் பிளான்ட்ஸை இது ஒரு இயல்பான நிகழ்ச்சி, வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்குது. வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ப்ரெசன்ட் சிம்பிள். ஆனால் ப்ரெசன்ட் சிம்பிளில் இங்கே சப்ஜெக்ட் யார், வைடு வெரைட்டி ஆஃப் லிக்விட்ஸ், இது த சப்ஜெக்ட். இதுவே யூஸ் பண்ணாது, அங்கே உள்ள நபர்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. எனவே சப்ஜெக்ட் இந்த வெர்பை செய்யாது. அப்படி சப்ஜெக்ட் வெர்பை செய்யாட்டினா பேசி வாய்ஸ். இது எதில் பேசி வாய்ஸ், ப்ரெசன்ட் சிம்பிளில் பேசி வாய்ஸ். ப்ரெசன்ட் சிம்பிளில் பேசி வாய்ஸ் எப்படி இருக்கு, ஆம் இஸ் ஆர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது சிங்குலர் ஃபார்ம் இஸ் யூஸ்டு. அப்போ a wide variety of liquids is used in chemical plants. அடுத்து பாருங்க, if he does well he will become district champion. if கிளாஸில் நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபீச்சராக இருந்தால் இது ப்ரெசண்டாக இருக்கும். ஹீங்கிற சப்ஜெக்ட் இது ப்ரெசண்டாக இருக்கும். இப்போ ஹீங்கிற சப்ஜெக்ட்னா ப்ளே, ப்ரெசண்ட் ப்ளே தான். ஆனால் தேர்ட் பர்சன் சிங்குலர்னால என்ன சொல்லுவோம், பிளேஸ். if he plays well he will become a district champion. அடுத்து பாருங்க, before she dash the bus station the bus had left. பிஃபோர் வரக்கூடிய வாக்கியம்
பாஸ்ட் ஆகும், அடுத்த வாக்கியம் பாஸ்ட் பெர்ஃபெக்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். பிஃபோர் வரக்கூடியது பாஸ்ட்டு, அடுத்து உள்ளது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இப்போ அடுத்து உள்ளது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா இது பாஸ்ட்டு தான். அப்போ பிஃபோர் சி, இதுக்கு பாஸ்ட்னா ரீச்சுக்கு பாஸ்டன்ஸு ரீச்சு. பிஃபோர் சி ரீச்டு த பஸ் ஸ்டேஷன் த பஸ் ஹேட் லெஃப்ட் த பிளேஸ். அடுத்து பாருங்க, இஃப் ஐ டேஷ் எ ஃபிஷ் ஐ வுட் ஸ்விம் இன் த சி. வுட் ஸ்விம் இது வரக்கூடிய கிளாஸ். அடுத்த கிளாஸ் பாஸ்ட் ஃபியூச்சர் ஆகுது. அப்போ இது பாஸ்ட் ஆகுது. அப்போ பிக்கு பாஸ்ட்டு வாஸ் தான். ஆனால் இல்லாததை சொன்னால், கற்பனையாக உள்ளதை சொன்னோம்னா ப்ளூரல் ஃபாஸ்ட் ஃபார்ம் சொல்லணும் பிக்கு. அப்போ இஃப் ஐ வேர் எ ஃபிஷ் ஐ வுட் ஸ்விம் இன் த சி. அடுத்து பாருங்க, மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் டேஷ் பை காந்திஜி. இது மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் டேஷ் பை காந்திஜி. இது பார்க்குறோம், இது ஒரு இறந்த கால நிகழ்ச்சி. ஏன் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத்னா சத்திய சோதனை அப்படிங்கிற புத்தகத்தை காந்திஜி எழுதினார் அப்படின்றது. இங்கே இது இறந்த காலம். அப்போ ரைட்டு, பாஸ்ட் வந்து ரோட்டு தான். ஆனால் சப்ஜெக்ட் யார்? மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படிங்கிற புத்தகம். புத்தகமாக தானாகவே எழுதிக்கிறாங்க. யார் எழுதுனாங்க? காந்தியில் எழுதுனாங்க. அப்போ இந்த சப்ஜெக்ட் வெறுப்ப செய்யாது பேசி வாய்ஸ். எதில் பேசி வாய்ஸ்? பாஸ்ட்டில் பேசி வாய்ஸ். பாஸ்ட்டில் பேசி வாய்ஸ் எப்படி இருக்கும்? வாஸ் வேர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ இதுக்கு பாஸ்ட் பேசி வாய்ஸ் வாஸ் ரிட்டன் பை காந்திஜி. பை வந்தாவே பேசி வாய்ஸ் நம்ம அது பார்த்துக்குவோம். வாஸ் ரிட்டன் நமக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம புரியுங்கிறதுக்காண்டி சப்ஜெக்ட் இந்த வெறுப்ப செய்யலை, அதனால பேசி வாய்ஸ் வாஸ் ரிட்டன். அடுத்து பாருங்க, ஹிஸ் மதர் டேஷ் டு ஸ்டே வித் ஹிம் நெக்ஸ்ட் மந்த். இங்கே ஃபியூச்சர் வந்துச்சு, நெக்ஸ்ட் மந்த் ஃபியூச்சர். அப்போ ஹிஸ் மதர் அம்மா. ஃபியூச்சர்னா வில் செல்லு ப்ரெசன்ட் வரும். அப்படின்றது ஹிஸ் மதர் வில் கம் டு ஸ்டே வித் ஹிம் நெக்ஸ்ட் மந்த். அன்லாக் டவுன் ஆர்டர் டேஷ் டுமாரோ அப்படின்ட்டு. இது என்னது? இப்போ லாக்டவுன் இப்போ வந்துக்கிட்டு இப்போ எல்லாரும் ஊரடங்கு நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அரசாங்கம் வந்து அன்லாக் டவுன், ஊரடங்கு தளர்த்துறது, ஊரடங்கு இல்லைன்னு சொல்கிறது, ஆர்டரை நாளைக்கு வெளியிடுது அப்படின்னு சும்மா சென்டென்ஸுக்காண்டி எழுதியிருக்கேன். அது என்னன்னு தெரியல. அரசாங்கத்தினுடைய கொள்கையும் நம்ம கொரோனாவுடைய வீரியத்தை பொறுத்தது. இப்போ டுமாரோ ஃபியூச்சரு. சப்ஜெக்ட் யார்? அன்லாக் டவுன் ஆர்டர். அன்லாக் டவுன் ஆர்டர் தான் சப்ஜெக்ட். இஷ்யூ வெர்பு. இந்த சப்ஜெக்டை இந்த வெர்பை செய்யுமா? அன்லாக் டவுன் ஆர்டர் அதுவாக இஷ்யூ பண்ணுமா? பண்ணாது. சப்ஜெக்ட் வெர்பை செய்யாது. அரசாங்கம் பண்ணும். ஆட்சியாளருக்கு பொறுப்பில் இருக்கவங்க, தலைமை அலுவலர்கள், நிர்வாக அலுவலர்கள் அறிவிப்பாங்க. முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ அறிவிப்பாங்க. அது உரிய துறை அமைச்சர்களோ அறிவிப்பாங்க. அப்போ இந்த சப்ஜெக்டு இந்த வெர்பை செய்யாது. அப்போ பேசி வாய்ஸ். எதில் பேசி வாய்ஸ்? ஃபியூச்சரில் பேசி வாய்ஸ். ஃபியூச்சரில் பேசி வாய்ஸ் எப்படி இருக்கும்? வில்லு செல்லு பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ அன்லாக் டவுன் ஆர்டர் will be issued tomorrow. He does his lesson now. Now na present continuous. அப்போ வந்து present continuous is reading this lesson now. அடுத்து பாருங்க, I dash for the exam at present. At present now present continuous. At present continuous. இப்போ என்னது? I dash present continuous am is or verb in am preparing. While students dash in the class the teacher entered அப்படின்னு. இப்போ while வரக்கூடிய வாக்கியம் பாஸ்ட் கண்டினியூஸ் ஆகும். அடுத்து உள்ளது பாஸ்ட் ஆகும். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ்னா while students were shouting in the class the teacher entered. While cricket dash in the ground the rain started. While வருது, அடுத்த வாக்கியம் பாஸ்டாக இருக்குது. அப்போ இது பாஸ்ட் கண்டினியூஸ். ஆனால் சப்ஜெக்ட் யார்? கிரிக்கெட். உங்களுக்கு புரியணுங்கிற கண்டி எழுதிருக்கேன். சப்ஜெக்ட் கிரிக்கெட். கிரிக்கெட்டுங்கிற சப்ஜெக்ட் இந்த வெர்பை செய்யாது. அப்போ பேசி வாய்ஸ். எதில் பேசி வாய்ஸ்? பாஸ்ட் கண்டினியூஸில் பேசி வாய்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸில் பேசி வாய்ஸ் எப்படி இருக்கும்? வாஸ் வேர் பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ while cricket was being played in the ground the rain started. Mala dash as a doctor by this time 2025. 2025 இந்த காலகட்டத்தில் மாலா டாக்டராக ஒர்க் பண்ணுவா அப்படின்றது. இப்போ என்ன? 5 this time tomorrow, 5 this time future. 2025 இருக்கா இல்லையா? அப்போ இது என்னது? ப்ரெசண்ட்டு ஃபியூச்சர் கண்டினியூஸ். 5 this time tomorrow, 5 this time next week, next month,
ஃபியூச்சர் இயர் இருக்குது. அப்போ என்னது ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் என்ன இருக்கும்? வில் பி, ஷல் பி, வெர்பு ஐஎன்ஜி, வில் பி ஒர்க்கிங். பாருங்க, மாலா வில் பி ஒர்க்கிங் as a doctor by this time 2025. India does more medicine to all countries to eradicate COVID-19 by this time next year. எழுதியிருக்கேன், by this time next year, by this time next year. அடுத்த வருடம் இந்த காலகட்டத்தில் எல்லாம் COVID-19 ஒழிக்கிறதுக்கு, எராடிகேட் பண்ணுறதுக்கு இந்தியா எல்லா நாடுகளுக்கும் மருந்து கொடுத்து கொண்டிருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கேன், கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இந்தியா டேஸ் மோர் மெடிசின் டு ஆல் கண்ட்ரீஸ் டு எராடிகேட் COVID-19 பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர். பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர்ங்கிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ். சப்ஜெக்ட் யாரு? இந்தியா. ஒரு கூட கொடுப்பாங்க. இந்தியானா இந்தியாவில் ஆட்சியாளர், இந்திய மருத்துவத்துறை நம்ம கொடுப்பாங்க. இப்போ இந்தியாங்கிற சப்ஜெக்ட் இந்த வெர்பை செய்யுது. மேலும் ஃபியூச்சர் கண்டினியூஸில் பேசி வயசுலாம் கிடையாது. இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் இருக்கு. இந்தியா வில் பி கிவிங் மோர் மெடிசின் டு ஆல் கண்ட்ரீஸ் டு எராடிகேட் COVID-19 பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர். ரைட், ஓகே மாணவ செல்வங்களே, உதாரணத்திற்காக நம்ம ஒரு 6 டென்ஸு எப்படி ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் பயன்படுத்தணும் பார்த்தோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறனுங்கிறக்காண்டி எடுத்து எழுதியிருக்கேன். பிறகு ஒரு ப்ராக்டிஸ் வரணுங்கிறக்காண்டி, ரீகலெக்ட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் கிராமர் புக் ஒரு புக்கில் இந்த மாடலில் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்த்துக்கள்.